ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை ஒருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:59, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 6:13 வரை, திரியோதசி பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 6:50 வரை, வைத்திருதி பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 6:13 வரை, வணிசை பின்பு மாலை 4:57 வரை, பத்திரை பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:17 வரை, சித்த யோகம் பின்பு அதிகாலை 5:58 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை, மகம் பின்பு பூரம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் ரத உற்சவம், தேவக்கோட்டை ஸ்ரீரங்கநாதர் வாகனத்தில் புறப்பாடு, மதுரை ஸ்ரீ வீரராகவ பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு, ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி வாகனத்தில் புறப்பாடு, வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் வாகனத்தில் பவனி வரும் காட்சி. திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபாட எண்ணம் ஈடேறும். விரதாதி விசேஷங்கள். சிவராத்திரி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கல்வி பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு சிறந்த நாள், கணக்கு வழக்குகளை சரிபார்க்க உகந்த நாள், பிரார்த்தனைகளை நிறைவேற்ற நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:23 முதல் 7:11 வரை மேஷ லக்னம், காலை 7:12 முதல் 9:14 வரை ரிஷப லக்னம், 9:15 முதல் 11:25 வரை மிதுன லக்னம், காலை 11:26 முதல் 1:34 வரை மதியம் கடக லக்னம், 1:35 முதல் 3:36 வரை சிம்ம லக்னம், பிற்பகல் 3:37 முதல் 5:36 வரை கன்னி லக்னம், 5:37 முதல் 7:42 வரை துலாம் லக்னம், 7:43 முதல் 9:53 வரை விருச்சக லக்னம், இரவு 9:54 முதல் 12 மணி வரை தனுசு லக்னம், 12:01 முதல் 1:55 வரை மகர லக்னம், 1:56 முதல் 3:38 வரை கும்ப லக்னம், காலை 3:39 முதல் 5:19 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சனிக்கிழமை தினத்தில் தான தர்மங்கள் செய்வது விசேஷம். மாற்றுத்திறனாளிகளுக்கு
அன்னதானம், ஆடை தானம் செய்யலாம். முடியாதவர்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது விசேஷம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானாக இருப்பதால் அவருடைய திருநாமங்களை ஜபிப்பதும் பாராயணம் செய்வது, காயத்ரி மந்திரங்களை ஜபிப்பது மிக நல்லது. 27 முறை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். 27 நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் இந்த எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பெறக்கட்டும், சர்வ காரியங்கள் சித்தியாக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ராகு கேத்து பெயர்ச்சி. ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கேத்து பகவானும் மற்ற கிரகங்களை முன்னோக்கி செல்வதில்லை. கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன. சுபஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகு பகவானும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேத்து பகவானும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கேத்து பகவானும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்ல மாட்டார்கள். இப்பொழுது நடைபெறும் இந்த ராகு கேத்து பெயர்ச்சியின் விளைவாக மேஷம், கன்னி, தனுசு ஆகிய இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை பெறுவார்கள். மற்ற ராசிக்காரர்கள் ராகு பகவான் கேத்து பகவானுக்குரிய சிறப்பு வழிபாட்டையும் தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளையும் தேர்ந்தெடுத்து செய்தால் சந்தோஷத்தை நாளும் சந்திக்கலாம். சுமார் 1.5 ஆண்டு காலம் கும்பத்தில் ராகு பகவானும் சிம்மத்தில் கேத்து பகவானும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். அப்பொழுது அதன் சார பலத்திற்கு ஏற்ப உங்களுக்குரிய பலன்கள் வந்து சேரும். கடகத்திற்கு அஷ்டமத்து ராகு, கும்பத்திற்கு ஜென்ம ராகு, மகரத்திற்கு அஷ்டமத்து கேது, சிம்மத்திற்கு ஜென்ம கேது என்பதால் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். மேற்கண்ட ராசிக்காரர்கள் நாக சாந்தி செய்து கொள்வது நல்லது. 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக்கி செல்கிறார். அப்பொழுது ஸ்ரீ குரு பகவானுடைய பார்வையானது துலாம், தனுசு, கும்பம் ஆகிய இடங்களில் பதிகின்றது. அதன் பிறகு 8/10/2025 அன்று கடகத்திற்கு செல்லக்கூடிய ஸ்ரீ குரு பகவான் உச்சம் பெற்று விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார். எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். தொட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படும். வருமானம் உயரும். 6/3/2026 அன்று சனி பெயர்ச்சியாகி மீனத்திற்கு செல்கிறார். இதன் விளைவாக மேஷத்திற்கு 7.5 சனியும், சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனியும் தொடங்குகிறது. விருச்சகத்திற்கு அர்த்தாஷ்டம சனியும், கடகத்திற்கு அஷ்டம சனியும் விலகுகிறது. இந்த கிரக பெயர்ச்சிகளை அடிப்படையாக வைத்து ஸ்ரீ ராகு கேது பகவானுக்குரிய பலன் எழுதப்படுகிறது. சுமார் 1.5 ஆண்டு காலம் நாக கிரகங்களால் யோகங்களை வரவழைத்துக் கொள்ள ஸ்ரீ நாக தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். சுய ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரனுக்கு 2, 4, 6, 8, 12 ஆகிய இடங்களில் ஸ்ரீ ராகு பகவான் கேதுக்கள் இருந்தால் திருமண வாழ்க்கை தடைப்படும்.
புத்திர பேரில் தாமதம் உண்டாக்கும். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தில் பாதச்சாரத்தினுடைய நிலையை பலம் அறிந்து, நவாம்சத்தில் ராகு பகவான் கேத்துக்களினுடைய நிலை அறிந்து யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு அனுகூலம் தரும் சர்வ தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அதன் மூலம் தடை கற்கள் படிக்கற்களாக மாறும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ராசி பலன்கள் மூலமாக. சனிக்கிழமை சித்திரை மாதம் 13ஆம் நாள் ஸ்ரீ ராகு கேத்து பெயர்ச்சியும் நடக்கிறது. மாலை நேரத்தில் ஸ்ரீ ராகு கேத்து பெயர்ச்சியினுடைய முழுமையான நிலைகள், யார் யாருக்கு பலன் அதிகம் என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக கொடுத்துள்ளோம். அதனை முழுமையாக கேளுங்கள். ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி என்பர்கள் இந்த நாளுக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராகு கேது பெயர்ச்சி என்பதால் கிரக சாந்தி செய்து கொள்வது நல்லது. நாகர் தேவதைகளை வழிபட வேண்டும். நாகர்களுக்கு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்தால் நல்லது. அதிலும் ராகு காலம் யமகண்ட நேரத்தில் கோவில்களில் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். கூடுமான வரையில் வீட்டில் இருப்பவர்கள் மௌனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த 1.5 மணி நேரம் தினந்தோறும் ராகு கால யமகண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதுபோல ரிப்பீட், ராகு கால யமகண்ட நேரத்தில் தினம்தோறும் அந்த 1.5 மணி நேரத்திற்குள் அந்த நேரத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். சாப்பிடக்கூடாது. இறை சிந்தனையோடு சிவபெருமானை தியானித்தால் ஸ்ரீ ராகு பகவானால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீரும். சிவபெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். சரணாகதி அடைவது நல்லது. அதிலும் சனிக்கிழமை தினத்திலேயே ஸ்ரீ ராகு கேத்து பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. ராகு பகவானுக்கான தானியம் கருப்பு உளுந்து, ஸ்ரீ கேத்து பகவானுக்கு உண்டான தானியம் கொள்ளு ஆக இரண்டையும் உணவில் சேர்த்து கொண்டால் கிரக தோஷங்கள் சற்று மட்டுப்படும். மேஷராசி என்பர்கள், தம்பதியர்களுக்குள் சின்ன சின்ன விவாத போக்கு வரலாம். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேத்து பகவான் வந்திருக்கிறார். குழந்தைகளுடைய நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். காதல் விவகாரங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் எதற்காகவும் கையெழுத்திடாதீர்கள். பணத்திற்காக பொறுப்புகளை ஏற்கக்கூடாது. மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். உழைப்பிற்கு தகுந்தாற் போல்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். கடினமாக உழைக்கக்கூடியவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்களோடு அனுசரித்து போக வேண்டும். சில வேலைகளில் சகித்துக் கொள்வது நல்லது. ரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கலாம். கேத்து பகவான் என்றால் சுருக்கம், வளைவு, நெளிவு, சுழிவு, இப்படி மற்றவர்களின் காரணமாக, வேலைகள் காரணமாக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். இருந்தாலும் தேவைக்கு ஏற்றாற் போல் கைக்கு பண வரவு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லதை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் அகலும். வாத குணங்கள் விலகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எதையும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். பொறுமை நிதானம் தேவை, அனுசரித்து இருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நமசிவாய சிவாய நமவோம் என்று இந்த நாளில் உச்சரிப்பது விசேஷம். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுப்பது, ஆடை தானம் செய்வது, அவருக்கு தேவையான உபகரணங்கள் கொடுப்பது மிகவுமே நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்க கூடும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். எதற்கும் நீங்கள் எல்லோரிடத்திலும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பக்குவமாக நடப்பது நல்லது. இந்த நாள் வரவு நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராகுகேது பெயர்ச்சி நடக்கிறது இந்த தினத்தில். இதனுடைய முழுமையான விளக்கங்களை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கேட்கலாம். ராசியிலேயே குரு பகவானும், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய நிலையை சொல்லக்கூடியது இந்த 4ஆம் வீட்டில் கேத்து பகவான் வருகிறார். அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் லாபத்தில், அதிபதி சுக்கிர பகவானோடு சந்திர பகவான், அது மட்டுமல்ல ஸ்ரீ புதன் பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் 2ஆம் வீட்டு பாவாதிபதியும் அங்கிருக்கிறார். விரயத்தில் 5ஆம் வீட்டில் ஸ்ரீ சூரிய பகவான். இந்த நாளுக்குண்டான நிலையும் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் இறை வழிபாடு செய்வதோடு நாகர் தேவதைகளையும் தேவர்களையும் வழிபட வேண்டும். நாகராஜாக்கள் வழிபாடு பல அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. கோச்சாரத்தினுடைய நிலைப்படி உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 10ஆம் இடத்திலேயே ஸ்ரீ ராகு பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வேலை தொடர்பாக சில முயற்சிகள் மேம்படும். சிந்தனைகள் அதிகமாக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் மிகுதியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அவை உங்களுடைய தந்தையின் முகாந்திரமாக நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான், அவரே படிப்பு, வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதியும் கூட. உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வெளியிடங்களிலிருந்து எதிர்பார்த்தபடி சுப செய்திகளை பெறுவீர்கள். சேமிக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல சிந்தனைகள் மேம்படும். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். நிர்வாகத்தில் இருப்பவர்களினால் ஒரு சில நன்மைகள் ஏற்படும். அதோடு பொறுப்புகளை அதிகப்படுத்தக்கூடும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை காட்டிலும் தெரியாத விஷயங்களில் அதிக ஆர்வத்தோடு ஈடுபடுவீர்கள். ஒரு சிலருடைய ஆதரவுகள், ஆலோசனைகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் புதியதொரு எண்ணத்தையும் கொடுக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மனக்கவலைகள் விலகும் நாள். ரிஷபராசி அன்பர்கள் வேலை வாய்ப்புக்காக செல்பவர்களுக்கு சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். வெளியிடங்களில் பணி தொடர்பான சில சின்ன சின்ன வாய்ப்புகள் வரலாம். குழந்தைகளுடைய செயல்களில் கவனித்திருப்பதோடு உங்கள் தாயின் உடல் நலனில் அக்கறை தேவை. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். வேலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ
காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். சிந்தனைகள் மேம்படும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடும். வெளியிடங்களில் நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்தபடி அதிகமான சுப பலன்களை பெறக்கூடும். நல்ல விஷயங்கள் நடக்கும். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். மன கவலைகள், கஷ்டங்கள் தீரும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரிந்தவர்கள் உங்களுக்கு நல்லதே செய்வார்கள். வேலை வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, இந்த தினம் ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. அதிலும் மாலை நேரத்தில் தான் நடக்கிறது. உங்கள் ராசினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் லாபாதிபதியான செவ்வாய் பகவானும் முயற்சி ஸ்தானத்திற்கு கேத்து பகவான் வந்திருக்கிறார். அதே போல ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு ராகு பகவானுடைய பிரவேசம் இருக்கிறது. அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ராகு பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கையினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் கர்ம பாவகத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். வருகிற மே மாதம்தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார். ஜென்ம குருவாக அமைய போகிறார். மிதுன ராசி என்பர்கள் இந்த ஒரு அமைப்பினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 3ஆம் வீடு, இளைய சகோதரம், பேச்சுக்கள், கம்யூனிகேஷன், முயற்சி சொல்லக்கூடிய இடம் கேத்து பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு சில வேலைகள் அதிகரிக்கலாம். வண்டி வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. 4ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியும் அவரே 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வண்டி வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய துறைகளில் இருப்பவர்கள் புதிய வகை வண்டிகளை ஆராயக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த ஒரு நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிடிவாத குணங்கள், தேவையற்ற விஷயங்கள், கோபப்படுவது, அதிகம் ஆசைப்படுவது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. கீதாச்சாரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உரைத்தது போல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்கிற எண்ணத்தோடு இருக்க இந்த நாளை நீங்கள் கடந்து விட முடியும். சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக மிக நல்லது. உங்களுடைய ராசி அதிபதியும் அவரே. ஆக ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு சிறப்பு. இந்த சனிக்கிழமை நாளில் மூத்த அதிகாரிகளோடு நல்ல ஆதரவு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டுக்குள் வரலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. திறமைகளை வெளிக்காட்டுவதில் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று மற்றவர்களுக்கு வெளிக்காட்டாதீர்கள். முயற்சி ஸ்தானத்தில் ஸ்ரீ கேத்து பகவான் இருப்பதால் மிக மிக கவனம் தேவை. ஆனால் தன்னம்பிக்கையாக இருங்கள், எல்லாமே நல்லதே நடக்கும் என்று. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், வேலை, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம், பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். வாகன வண்டி பழுதுகளை சரி செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சில வேலைகளை புதுப்பிப்பீர்கள். பழையன கழிதலும் புதியன புகுதல் போல இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சிறப்பு.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். இடமாற்றங்கள் சாதகத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், திறமைகளை வெளிப்படுத்துங்கள். ஒரு சில சங்கடங்கள் அகலம், மன ஒற்றுமை ஏற்படும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது பெயர்ச்சி மாலை நேரத்தில் நடக்கிறது. ஸ்ரீ ராகு கேது நிலைப்பாடுகளை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுத்திருக்கிறோம். அதனை முழுமையாக கேட்டு பயன்பெறலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு தான் ஸ்ரீ ராகு பகவான் பெயர்ச்சியாகிறார். 2ஆம் வீடான தனஸ்தானத்திற்கு கேத்து பகவான் பிரவேசிக்கிறார். எல்லா கிரகங்களும் முன்னோக்கி செல்லக்கூடியதான ஸ்ரீ ராகு கேத்து பகவான்கள் மட்டும் பின்னோக்கி நகரக்கூடிய சாயா கிரகம், நிழல் கிரகம். இந்த சனிக்கிழமை தினத்தில் நாகர் வழிபாடு மிக மிக நல்லது. கடகராசி அன்பர்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவானும், வாக்குஸ்தானத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ ராகு பகவான், சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், லாபத்தில் ஸ்ரீ குரு பகவான். மே மாதம் 11ஆம் தேதி லாபகுரு உங்களுக்கு விரய குருவாக வருவார். கடகராசி என்பர்கள் ஒவ்வொருனுடைய நிலையை தெரிந்து கொள்ள உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தினம் தினம் அமையும் என்பதையும், மாத பலன், வருட பலன், அவ்வப்போது நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்கள் புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். மிகச் சரியாக 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் உங்கள் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். வருமானம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். காரணம், கடகராசி அன்பர்கள் 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, வருமானம். தனஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் போதிய அளவுக்கு பணம் என்பது காணப்படாது. அதிக தடைகள் இருக்கும், தாமதங்கள் உண்டாகும். பணத்திற்காக போராட வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். ஆகவே இந்த தோஷங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லாமல் இருக்க இந்த நாளில் உங்கள் பெயரில் கிரக சாந்தி செய்து கொள்வது, நாக்கு சாந்தி செய்து கொள்வது நல்லது. வருவாயில் இருக்கக்கூடிய விஷயங்களினால் சில மன கஷ்டங்கள், கவலைகள் ஏற்படும். புதியதொரு அனுபவங்கள் உண்டாக்கும். இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். புண்ணிய ஸ்தல தரிசனங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் என்பவர் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை ஊட்டக்கூடியவர். குடும்ப உறுப்பினர்களிடம் வீட்டில் மிக மிக அனுசரித்து போக வேண்டும். தம்பதியர்கள் இருவருமே கருத்து ஒற்றுமையாக இருப்பது நல்லது. அஷ்டம ராகு உங்களுக்கு இருப்பதால் குடும்ப கஷ்டங்கள் தேய்ந்து போக ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடுதலை அதிகமாக செய்தல் நல்லது. நட்புகள் அதிகமாகவே இருக்கும். எல்லோரிடத்திலும் அனுசரித்து போனால் ஓரளவிற்கு புண்ணிய பலன்களை பெற முடியும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரக்கூடியது. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். மூத்தவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி என்று சொல்லலாம். காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஏற்ற இறக்கமான நாளாகவே அமையும். எதிலும் கவனம் வேண்டும். என்ன போக்கில் அலட்சியம் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர். பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எதையும் பார்த்து கவனித்து செய்யுங்கள். வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்க இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம் எனும் மந்திரத்தை ராகு காலத்திலும் யமகண்ட நேரத்திலும் உச்சரித்துக் கொண்டே இருப்பது நல்லது. தினம் தினம் அந்த நேரத்தில் 1.5 மணி நேரம் மௌனமாக அமைதியாக இருந்து விட்டால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், தோஷங்கள் அகலும். சிம்மராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இதுநாள் வரையில் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த கேத்து பகவான் இந்த நாளில் இருந்து உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கிறார். களத்திரஸ்தானமான 7ஆம் வீடு துணைவர் பாவகத்தில் ராகு பகவான் பிரவேசிக்கிறார். அவரோடு அந்த ஸ்தானத்தின் அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். மேஷத்தில் சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சிம்மராசி என்பர்கள் இந்த நாளில் ராகு பகவானுக்கு, கேத்து பகவானுக்கு சாந்தி பூஜைகள் செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி நாக சாந்திகளை செய்து கொள்ளுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் மிக மிக கவனமாக இருங்கள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான ஸ்ரீ சந்திர பகவான் 8ஆம் வீடான அஷ்டமத்தில் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெளியே வேலை தொடர்பாக செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுக்காக அனுசரித்து செல்வது நல்லது. பிறருடைய குண நலன்களை புரிந்து கொள்ள வேண்டும். சுப காரியத்திற்குண்டான விஷயங்களில் சுப விரயங்கள் ஏற்படலாம். இந்த நாளில் நீங்கள் பயணிக்கக்கூடிய செயல்களில், வெளி விவகாரங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான வேலைகளில் புதிய அனுபவங்கள் இருக்கும். மனதை அமைதிப்படுத்துங்கள். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கூடுமான வரையில் நவகிரக வழிபாடு செய்வது, அன்னபாலிப்பு, அன்னதானம் செய்வது, ஆடை தானம், இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருளாதாரத்திற்கு உதவி செய்வது, இயலாதவர்களுக்கு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும், பணத்திற்குண்டான விஷயங்களிலும், பணம் சம்பந்தமான விஷயங்களிலும் நட்பு ரீதியாகவும், தொழில் கூட்டாளிகளிடத்திலும், உங்கள் துணைவரிடத்திலும் அனுசரித்து போவது நல்லது. மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் என்பதால் மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்கள் வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. யாரிடத்திலும் எதை பற்றியும் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடாது. மன அமைதியோடு இருங்கள். நல்லதே நடக்கும் என்று இருப்பது அவசியம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு மிக மிக நல்லது. சனிக்கிழமை தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று
மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் அர்ச்சனைகள் உங்கள் பெயரில் செய்து கொள்வது நல்லது. சுப விரயங்கள் ஏற்படலாம், சேமிப்பு குறையும். சந்திராஷ்டமம் என்பதால் மிக மிக கவனமாகவே இருங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் ராகுகேத்து பெயர்ச்சினால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விலகி விடுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்ல வேண்டும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். அமைதி வேண்டிய நாள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய விஷயங்களை அறிவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் இது நாள் வரையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் 12வது வீடான விரயஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் ஸ்ரீ கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் கன்னிராசி அன்பர்களே? விவாதங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முடிவுகள் இருக்கும். உங்களுடைய விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மனக்கவலைகள் அகலும். ஒவ்வொரு காரியத்தையும் துரிதமாக செய்வீர்கள். அதிக நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுவிதமான இடங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் கிட்டும். வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் மறையும். உங்கள் தந்தையின் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். விரையாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நட்பு ஸ்தானங்களில் துணைவர் பாவகத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய மனப்போக்கு இந்த நாள் ஏற்ற இறக்கமாக இருக்காது. ஒரு சீரான போக்கிலேயே இருக்க மற்றவர்களுடைய குணத்தை புரிந்து கொள்வீர்கள். பிறருடைய ஆசைகளையும் குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பீர்கள். அதிக நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. ஸ்ரீ ராகுகேது பகவானுடைய பெயர்ச்சி நடப்பதால் கோவிலுக்கு சென்று பூஜைகள் வழிபாடுகளை செய்வது, விநாயக பெருமானை வழிபட்டால் விரயங்கள் ஏற்படாது. தேவையற்ற செலவுகள் குறையும். அயன சயன போகஸ்தானத்தில் 12வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். புரிதல்கள் ஏற்படும். இறை ஞானம், வழிபாடுதலின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஞானகாரகன் ஸ்ரீ கேது பகவானாக விநாயக பெருமானை வழிபட்டால் வீண் விரயங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக்கும். புதிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும். தெளிவுகள் உண்டாக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். நல்ல செயல்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும். மன ஓட்டங்கள் சீராக்கும். முருகப்பெருமானை வழிபட்டால் கிரக தோஷங்கள் தீரும். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராகு கேது பெயர்ச்சி என்பது நடக்கிறது. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். இது நாள் வரையில் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் லாபத்திற்கு செல்கிறார். எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை ஈட்டுவதில் மட்டுமே கவனமாக இருப்பீர்கள். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி, அவரோடு சந்திர பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் ஸ்ரீ கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? துலாம் ராசி அன்பர்களே, நல்ல பேச்சு திறமைகள் அதிகரிக்கும். யார் எப்படி பட்டவர்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிவதில் அதிக ஆர்வம் இருக்கும். நீதிமன்ற பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் விலகும். எல்லாரும் உங்களிடத்தில் ஒருமித்த கருத்தோடு வரலாம். சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலர் வீடு கட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, புதிய இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி நல்ல சூழ்நிலைகள் அமையும். நெருக்கமானவர்களோடு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். திருப்பு முனைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து கொள்வதால் நல்ல வருமானம் கிடைக்கும். செயல்களில் வேகமாக இருக்கக்கூடும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். உடல் நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். மன அமைதியாக இருப்பீர்கள். இதனால் வரையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். கிரகங்களினுடைய பயிற்சி, மாற்றங்கள், சேர்க்கை, இப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகளில் மாற்றங்கள் வரும். துலாம் ராசி அன்பர்கள், ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். தெய்வ குணத்தோடு இருக்கக்கூடும். மிகுந்த கனிவாக பேசுவீர்கள். எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய தன்மைகள் உங்களிடம் வெளிப்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையும். அனுகூலம் உண்டாக்கும். வியாபாரத்தில் திருப்பங்கள் ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உத்தியோகத்தில் வாய்ப்புகள் கிட்டும். நல்ல ஆதரவு பிறக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். விருச்சிக ராசி என்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு ராகு பகவான் பிரவேசித்திருக்கிறார். அர்த்தாஷ்டம ராகு. சனி பகவானும் அங்கேயே சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், 6ஆம் இடம் சூரிய பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான். ராசியினுடைய
பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 10 தொழில் ஜீவன ஸ்தானத்திற்கு கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இதுநாள் வரையில் லாபத்தில் இருந்தவர் இப்போது கர்மஸ்தானத்திற்கு பிரவேசித்திருக்கிறார். இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பமான வரையில் எல்லா நன்மைகளையும் பெறுவீர்கள். இந்த நாள் நல்ல நாளாகத்தான் அமையும். ராகு கேத்து பெயர்ச்சி நடைபெறுவதால் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலம். தூய்மையான மன அன்போடு இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, எல்லோரிடத்திலும் கனிவான பேச்சுக்கள் இருக்கும். நயமாக பேசுவீர்கள். பாராட்டுதல்கள் உண்டாக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். உங்களோடு வேலை செய்பவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். சனிக்கிழமை தினம் என்பதால் வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தை அவர்களுடைய உழைப்பு வேலை முடிந்த உடனேயே அவர்களுடைய வியர்வை சிந்துவதற்குள் கூலியை கொடுத்து விட்டால் நல்லது. இதனால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவை நீங்கள் பெற முடியும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். பண போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலம். உத்தியோகத்தில் எதையும் நேர்த்தியாக பொறுமையாக கையாளுங்கள். புதுவிதமான எண்ணங்கள் வரும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். நவகிரக கோவிலுக்கு செல்லுங்கள். ஸ்ரீ ராகு கேத்து பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். கருப்பு உளுந்து மற்றும் கொள்ளு கொண்டு நைவேத்தியம் செய்து சமர்ப்பிக்கலாம். இந்த நாள் ராகு கேத்து பெயர்ச்சி என்பதால் உங்களுடைய பெயரில் ராசி நட்சத்திரம் சொல்லி உங்களுடைய கோத்திர பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். நாக சாந்தி பூஜைகளை செய்வது நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோர் நமக என்று வழிபட்டால் சிறப்பு. ஆதாயம் உண்டாகும். நன்மைகள் பிறக்கும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களால் நல்ல ஆசி உங்களுக்கு வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். மன ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய ஆதாயம் இருக்கும். பிறரை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. கனவுகள் பிறக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஸ்ரீ ராகு கேத்து பெயர்ச்சியானது மாலை நேரத்தில் நடைபெறுகிறது. இந்த நேரத்தினுடைய முழு வழக்கங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக கொடுத்துள்ளோம். அதனை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ சூரிய பகவானும் 6ஆம் இடத்தில் ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசியினுடைய பாக்யஸ்தானத்திற்கு கேத்து பகவான் பிரவேசிக்கிறார். 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் ஸ்ரீ ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இது நாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும். ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கை அமைகிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். படிப்படியான ஒரு சில முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். ராகு கேது பெயர்ச்சியின் முகாந்திரமாக சில நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. பண ரீதியாக உங்களுக்கு இருந்த தடைகள் அகலம். தடுமாற்றங்கள் நீங்கும். நல்ல உயர்வினை பெறுவீர்கள். ஒரு சில நேரங்களில் சங்கடங்களும் ஏற்படலாம். கவனமாகவே இருங்கள். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளாக இருந்தாலும்
சமாளித்துக் கொள்வது நல்லது. மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேன்மைகள் அதிகரிக்கும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்வதால் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கடன்களை தீர்க்க முற்படுவீர்கள். நெருக்கமானவர்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் புலப்படும். பண பிரச்சனைகள் தீரும். உடல் நலம், மனம், நிலம் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மன அமைப்பு சீராகும். சீக்கிரமாக இடம், வீடு, மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு ஸ்ரீ கேத்து பகவான் பயணித்திருக்கிறார், பிரவேசித்திருக்கிறார். தடைகள் விலக்கும். தாமதங்கள் அகல. முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். புதியவர்களோடு ஆதரவு ஏற்படும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல உதவிகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். பணம் பற்றிய சங்கடங்கள் அகலும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவசூரிய பகவானை வழிபட்டால் நல்லது. வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். சில பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்தாலே போதும். நீங்கள் அமைதியாக இருக்க முற்படுங்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் மேன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் ராகு கேது பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த நாளுக்குண்டான கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவான் பிரவேசிக்கிறார், உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு. அந்த 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, தனம், அடிப்படை கல்வியை சொல்லக்கூடிய இடத்தில் தனஸ்தானத்திற்கு ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. முயற்சி ஸ்தானம் 3ஆவது வீட்டில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான். ராசியினுடைய 7ஆவது வீடு களத்திரஸ்தானத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக செய்ய முற்படுவீர்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும், நல்லதே உண்டாக்கும். இந்த நாளில் வேலை வியாபாரங்களில் அதிக வருமானம் கிடைக்கும். லாபத்தினுடைய எண்ணிக்கை கூடும். வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பெற முடியும். உத்தியோகத்தில் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக செயல்படுவீர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பொருள் விற்பனை சீக்கிரமாகவே நடக்கும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளோடு இருந்த சங்கடங்கள் அகலும். வேலைகள் விறுவிறுப்படையும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் அமையும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தினுடைய போக்கையும் எடுப்பீர்கள். மிகுந்த தன்னம்பிக்கை உடையவர்களாக வலம் வருவீர்கள். உங்களுக்கு 7.5 சனிக்காலம் நிறைவடைகிறது. மகர ராசி அன்பர்கள், ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் உண்டாக்கும், அதிக நன்மைகள் பிறக்கும், சூரிய பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சுப லாபமாக இருக்கும், மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக வருவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும், செயல்களில் வேகம் உண்டாக்கும், லாபம் நிறைந்த நாள், அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேத்து பெயர்ச்சி நடக்கிறது. ஆக சனி பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மட்டுமே மீன ராசிக்கு பயணிப்பார். அது வரையில் உங்களுடைய ராசியில் தான் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த நாளுக்கான அமைப்பு இவை. கும்பராசி அன்பர்கள், தன வரவுகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும், பண நெருக்கடிகள் தீரும், புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் காலம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும், வருமானத்தை பெருக்குவதில் அதிக கவனமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு நடப்பதால் நல்ல விஷயங்கள் நடக்கும், வருமானம் அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும், வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதிக நேரம் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவறுங்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான போக்கு இருக்கும். கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை மிகச் சரியாக முடிப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் வரும். இதுநாள் வரையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அகலும் காலம். களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சில நன்மைகள் இந்த தினம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வருமானத்தை பெருக்குவதிலேயும் இந்த நாள் கூடுமான வரையில் வருங்காலத்திற்குண்டான விஷயங்களுக்காக சுப செலவுகளை கவனிப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். ஏற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையை பெறக்கூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும், மன அமைப்பு சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில்நுட்பங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் ஏற்றது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. நெருக்கடிகள் குறையும், பண கஷ்டங்கள் தீரும், அவதிகள் குறையும்.
சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டால் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய ராசியில் தான் ராகு பகவான் பிரவேசிக்கிறார். அறிமுகம் உண்டாக்கும், புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், பழைய பிரச்சனைகள் தீரும், வியாபாரத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும், துரிதம் அதிகரிக்கும், அதிக நன்மைகள் விளையும், ஏற்றங்கள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் ராகுகேது பகவானுடைய பெயர்ச்சியும் மாலை நேரத்தில் நடக்கிறது. மீனராசி அன்பர்கள், இந்த நாள் இது நாள் வரையில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் பின்னோக்கி 12வது வீடான கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரைய ஸ்தானத்திற்கு ராகு பகவான் சென்று இருக்கிறார். ராசியிலேயே சுக்கிர பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்திற்கு ஸ்ரீ கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வெற்றிக்குண்டான ஸ்தானமும் 6ஆம் வீடு. வியாபாரத்தின் போக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். அனுகூலமான நாள். ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் மிகுந்த நுட்பமாக செய்வதால் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் உண்டாகும். இது நாள் வரையில் 7ஆம் இடமான களத்திரஸ்தானம் உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் இருந்த கேத்து பகவான் நகர்ந்து பின்னோக்கி இப்பொழுது சிம்மராசியான 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம். வெற்றிக்குண்டான பாவகமும் அதுவே. செயல்களில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மைகள் இருக்கும். அரசாங்க வேலைகளில் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். அந்த வீட்டிற்குண்டான அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீட்டிற்கு கேத்து பகவானுடைய நுழைவின் காரணமாக அவ்வப்போது ஒரு விதமான படபடப்பு, பதற்றங்கள் இருக்கும். மனதை அமைதிப்படுத்த வேண்டும். எதற்காகவும் கலங்காதீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். கோவிலுக்கு செல்வது, ராகு கேத்து பெயர்ச்சியின் காரணமாக கிரக சாந்தி செய்வது, நாக சாந்தி பூஜைகள் செய்வது விசேஷம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதால் சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியும். தூக்கமின்மை சார்ந்த சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு தீரும். அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் இருப்பதால் அதிகமான சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நிம்மதியாக உறங்கி எழுவது நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல் அதிகரிக்கும். நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கமானதை வியாபாரத்தில் கடைபிடிப்பீர்கள். லாபம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் என்பது வேண்டும். பொறுமையாக இருங்கள், எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி ஸ்தானத்தில் ராகு பகவான் இணைந்திருப்பதால் பொறுமையாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. எதிலும் சிந்தித்து இருங்கள், கவனித்து செய்ய வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திப்பது நல்லது. ஒருவிதமான படபடப்பு வந்து போகும். கவனமாக இருங்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் சௌம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. வாழ்க வளமுடன்.